யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து பிசினஸ புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. சரி, ஓகே. அதனால வந்து சிஸ்டத்தை வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ராமர் பேசுங்க. அட்மிட் பண்ணிருக்கேன். நவீன் பேசுங்க. நவீன் பேசுங்க. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. இப்போ வந்து என்ன டவுட் அப்டின்னா, அதாவது ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசணும் ப்ரோ. என்னன்னா, இப்ப நெறைய பேர் நியூ ஜாயினர்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூவா ஒரு 1 வீக் ஜாயின் பண்ணிருப்பாங்க. தென் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிட்டு, அ நம்ம வெஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த நார்மலா எஃப்எம்சிஜின்னு சொல்லும்போது நம்ம நெறைய பொருள், அதாவது இந்த ஆச்சித்தூள், அந்த மிளகாத்தூள், மல்லிகைத்தூள் அந்த மாரிலாம் ஒரு சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. பட் நம்ம வெஸ்டேஜ்ல என்னென்ன பொருள் இருக்குது, அவங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சைட்ல வந்து எனக்கு கீழே இருக்க அண்டர்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் நான் கொடுக்குறேன். ஒரு சில விஷயம் இதனால வந்து இந்த பொருள்லாம் இல்ல, இந்த பொருள் மட்டும் இருக்குது வெஸ்டேஜ்ல, எதுக்காக இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புரிய வச்சிடறேன். பட் உங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த அரிசி கோதுமை இந்த பருப்பு வைக்கிற பொருள் இல்லாம நம்ம வெஸ்டேஜ்ல ஒரு சில பொருள்லாம் வந்து இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி பிசினஸ் பண்றது, நம்ம எதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு உங்க சைட்ல ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு சில பேர் ஏன் இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரீசன் கேட்பாங்க. அப்படி ரீசன் கேட்கறவங்க இது ஒரு சில பேருக்கு வந்து டிராபேக் இருக்கிறவங்களுக்கு நம்ம நீங்க பேசுன ஒரு ஆடியோ போட்டு காட்டும் போது, இப்ப நீங்க பேசும்போது ஒரு ஆடியோ போட்டு ஷேர் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு புரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ப்ரோ. கொஞ்சம் இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பா. இங்க பாருங்க, இங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ற நிறைய நியூ ஜாயினர்ஸ் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, உள்ள வந்த உடனே ஓகே, இங்க வந்து அரிசி இருந்தா வாங்கிக்கிறேன், இங்க வந்து மல்லித்தூள் இருந்தா வாங்கிக்கிறேன், மிளகாத்தூள் இருந்தா வாங்கிக்கிறேன், இங்க வந்து கோதுமை இருந்தா வாங்கிக்கிறேன், காய்கறி இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ராடக்ட் இருக்கு? அதாவது வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட். அதாவது இப்ப வந்து காய்கறி எடுத்துக்கோங்க, இல்ல வந்து மல்லிகை சாமானம், அந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மிளகாய் தூள். ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் கம்பெனி. சும்மா நேஷனல் கம்பெனி இல்ல, லோக்கல் கம்பெனி இல்ல. இப்ப இந்த மாதிரி மல்லிகை தூள், மிளகாத்தூள், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வந்து விற்கணும் அப்படின்னா எங்க இருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே குவாலிட்டியில வந்து எல்லாருக்கும் தர முடியாது. இப்ப அரிசி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து டெல்லியில வந்து ஒரு ரகம் கிடைக்கும், இங்க வந்து ஒரு ரகம் கிடைக்கும். ஒருத்தர் வந்து அரிசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நீங்க போய் உங்க ஏரியால இருக்க வெஸ்டேஜ் ஷாப்ல அரிசி வாங்கினீங்கன்னா அங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெஸ்டேஜோட பேரே கெட்டு போகும். வெஸ்டேஜ் வந்து அரிசியை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? வெஸ்டேஜ் வந்து கோதுமையும் மைதா மாவையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? வெஸ்டேஜ் வந்து மல்லித்தூளும் இது வந்து என்ன சொல்றது, தோட்டத்தை வாங்கி மல்லிகை மிளகாய் செடியை வந்து நெட்ட வச்சு மிளகாவை எடுத்து அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்கு ஒரே தரத்திலையும் குவாலிட்டிலையும் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப வந்து அதனால வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப நீங்க எக்ஸாம்பிள் வந்து அமாம் சோப் இருக்கு, கோல்கேட் கம்பெனி இருக்கு. கோல்கேட் கம்பெனி என்ன, அமாம் சோப் இருக்கு. அமாம் சோப் வந்து அமாம் கம்பெனி வந்து அமாம் சோப் கொடுக்குறாங்க. கோல்கேட் கம்பெனி இருக்கு, ரொம்ப பெரிய கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? கோல்கேட் பேஸ்ட், பிரஷ், அந்த ஓரல் கேர் ரிலேட்டடா ஒரு சில 4-5 ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய கம்பெனி, யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்ப லக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு, இல்ல யூனிலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. யூனிலிவர் எவ்வளவு பெரிய பிராண்டு, அந்த பிராண்டு கீழே எத்தனையோ ஒரு 20-30 ப்ராடக்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது எவ்வளவு பெரிய பிராண்ட். இப்ப வெஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. வெஸ்டேஜ் கீழே 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனின்னு பாருங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லயே வந்து பெரிய கம்பெனி வெஸ்டேஜ். 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட், சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, லிக்விடு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், பிரைடல் மேக்கப், ஏ டு Z எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. ஆஃபீஸ் டெய்லி மேக்கப்ல இருந்து, ஆஃபீஸ் மேக்கப்ல இருந்து பிரைடல் மேக்கப் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. பிளஸ் வந்து அக்ரி அக்ரி உரம் வந்து வெஸ்டேஜ்ல இருக்கு. அக்ரி விவசாயம் விவசாயம் பண்றதுக்கு என்ன இயற்கை விவசாய உரத்துக்கான எல்லா பொருளுமே இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட் கொரோனாக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தை வந்து கேர் பண்ணணும், ஹெல்த் தான் வந்து வெல்த் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் இப்போ ஓடுறாங்க. அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ல வந்து ஒன் அண்ட் ஒன்லி லீடிங் இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து வெஸ்டேஜ் தான் இந்தியாவில். அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரியில எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அப்ப எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது இப்ப இதுல நமக்கு என்ன பொருள் வேணுமோ
அந்த பொருள் இப்ப 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து நமக்கு தேவையான பொருள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு 3500 ரூபாய்க்கு வந்து நீங்க தாராளமா வாங்கலாம். கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து வீட்டுக்கு தேவையான வெறும் வந்து மளிகை சாமானம், அதாவது காய்கறி, அதுக்கப்புறம் அரிசி, கோதுமை, மல்லித்தூள், மிளகாத்தூள் அது மட்டும் தான் வாங்குறீங்களா? நீங்க வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் யூஸ் பண்றதே இல்லையா? காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வீட்டுக்கு லேடிஸ் இருக்கீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லையா? இதெல்லாம் வந்து வெளிய வாங்கிட்டு தானே இருக்கு. அந்த பொருள இங்க வாங்குங்க. இல்லாத பொருள ஏன் வந்து இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க வெஸ்டேஜ் கம்பெனி ஆரம்பிச்சு இப்ப 20, 21 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது டே 1ல இருந்து இத்தன ப்ராடக்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கும்போது 2, 6 பொருள்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அடுத்து 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 பொருள் இருந்தது. 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100, 120 பொருள் தான் இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 100, 120 பொருள் இருக்கும்போது இங்க யாரும் பிசினஸ் பண்ணலையா? அப்ப சம்பாரிக்கலையா? இப்ப நமக்கு 400 பொருள் இருக்கு. ஓகேவா? நான் இப்ப வெறும் 100 பொருள் இருக்கும்போது, 50 பொருள் இருக்கும்போது எத்தனையோ பேர் பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சவங்க இருக்காங்க. அப்ப அப்ப ச அப்ப சேர்ந்து பண்ணி இன்னமும் நிக்கிறவங்க, லட்ச லட்சமா, கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு இவ்ளோ பொருள் இருக்கு. ஓகேவா? இங்க வந்துட்டு நமக்கு வந்து இந்த பொருள் இல்ல. இருக்கிற பொருள்ல நம்ம வாங்கலாம். இருக்கிற பொருள்ல நம்ம எது ரெகுலரா வாங்க முடியுமோ, எந்த பொருள் மந்த்லி மந்த்லி நமக்கு தேவைப்படுதோ வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான குக்கிங் ஆயில். எல்லா வீட்லயும் குக்கிங் ஆயில் பயன்படுத்துறீங்களா இல்லையா? நம்ம வந்து கடலை எண்ணெய் வாங்கலாம். இல்ல சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கலாம். இல்ல வந்து பாம் ஆயில் வாங்கலாம். ஓகேவா? இந்த ஆயில்னால மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. இந்த 3 ஆயில்னாலயும். ஆயில் சரியில்லைன்னா ஆயில் நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. வெஸ்டேஜ் வந்து ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு குடுக்குறாங்க. இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து 0 கொலஸ்ட்ரால், ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. இந்த ஆயில் இந்த ஆயில பயன்படுத்தும்போது ஆயில்னால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வராது. மத்த உணவுகள் எது எப்படியோ. நம்ம ஆயில் ஆயில் வந்து நம்ம உணவுல நம்ம என்ன சமைச்சாலும் சரி, ஒயிட் ரைஸ தவிர நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க குழம்பு எது பண்ணாலும் சரி, பொரியல் எது பண்ணாலும் சரி, ஓகேவா? என்ன வதக்குனாலும், என்ன பண்ணாலும் சரி, ஆயில் வந்து கண்டிப்பா மிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ட் அதுதான். ஓகேவா? அப்ப அந்த ஆயில் நம்ம உணவுல காலையில சாப்பிடும்போதும் ஆயில் மிக்ஸ் பண்ண உணவு சாப்பிடுறோம். மதியம் சாப்பிடும்போதும் ஆயில் மிக்ஸ் பண்ண உணவு சாப்பிடுறோம். நைட் சாப்பிடும்போதும் ஆயில் மிக்ஸ் பண்ண சாப்பிடுறோம். நம்ம சாப்பாடு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 நேரமும் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு நேரம் வந்து நான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டேன். ஒரு நேரம் வந்து இதோட சாப்பிட்டேன். ஒரு நேரம் அதோட சாப்பிட்டேன். ஒரு நேரம் இதோட சாப்பிட்டேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா எல்லா இதுலயுமே காமனா இருக்கக்கூடியது வந்து ஆயில் தான். அப்ப அந்த ஆயில் அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நல்லதா இருக்கணும்னு பாருங்க. அது குவாலிட்டியான சூப்பரான ஆயில் நமக்கு குடுக்குது. நீங்க பொருள யூஸ் பண்ணி பாருங்க. அப்ப வந்து அந்த மாரி பொருள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் கம்பெனி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் கம்பெனி இத்தன வருஷம் சர்வே பண்ணியிருக்கு. இப்போ பொருள் மட்டும் நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்க. கம்பெனியால இவ்வளவு வருஷம் சர்வே பண்ண முடியுமா? அதனால வந்து இருக்கிற பொருள வந்து பயன்படுத்துங்க. இருக்கிற பொருள வச்சு பிசினஸ் பண்ணலாம். இன்னமும் நெறைய பொருள் வரதான் போகுது. இப்ப வந்து 400 பொருள் இருக்குன்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 பொருள் வந்துரும். ஓகேவா? 1000 பொருள் இருக்கும். அப்ப வந்து இன்னும் ஏகப்பட்ட பொருள் வந்துரும். ஓகேவா? அது இதுவும் கூட இப்ப நீங்க எதிர்பார்க்கிற பொருள் கூட நாளைக்கு வரலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து அது வர அளவுக்கு வந்து அதுக்கான அ டெக்னாலஜியோ இல்ல அதுக்கான அ ஃபெசிலிட்டியோ இல்ல அதுக்கு அந்த அளவுக்கு வந்து அ நமக்கு ஆப்ஷன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் மூலியமா கம்பெனி இதெல்லாமே கூட நாளைக்கு லான்ச் பண்ணலாம். காய்கறியே வித்தாலுமே ஆச்சரியம் இல்ல. ஓகேங்களா? அதனால வந்து இப்ப என்ன இருக்கோ நம்ம அத வச்சு நம்ம வந்து பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம். இது வந்து நம்ம சம்பாரிக்க வந்திருக்கோம். பணம் சம்பாரிக்க வந்திருக்கோம். குறை சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை வந்து மாறவே மாறாது. சரி, ஓகே. நான் இங்க அடுத்து பேசுறதுக்கு